பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 30வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகள் உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல என்பதாக. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், சூஸ் லைஃப் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். உபாகம புத்தகம் மோசே மரிப்பதற்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த 3 போதனைகளாய் காணப்படுகிறது. அதன் கடைசியில் அவர்களுக்கு அவன் கற்றுக் கொடுத்த கட்டளைகளை குறித்து கூறும்போது, அவைகள் உங்களுக்கு மறைபொருளும் அல்ல, தூரமானதும் அல்ல என்றும், அது வானத்தில் உள்ளதும் அல்ல, சமுத்திரத்திற்கு அப்புறத்திலும் உள்ளதும் அல்ல என்றும், அவைகள் உங்களுக்கு மிகவும் சமீபமாய் வாயிலும் இருதயத்திலும் காணப்படுகிறது என்றும் எழுதினார். அவைகளை கை கொண்டால் நீங்கள் பிழைத்து பெருகி ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் என்றும், உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் உண்டாகும் என்றும் கூறினார். ஒருமுறை இயேசு, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று போதனை செய்தார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். அவ்வேளையில் இது கடினமான உபதேசம் என்றும், யார்தான் இதை கேட்டு கை கொள்ள முடியும் என்றும் கூறி அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இன்னொரு முறை இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். உடனே ஆண்டவர் அவனுக்குள் காணப்பட்ட சரியான வெளிப்பாட்டை மெச்சி அவனை பாக்கியவான் என்று கூறினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கை கொள்ளக்கூடாத கடினமான காரியங்களை கர்த்தர் நமக்கு ஒருபோதும் கற்றுக் கொடுக்கவில்லை. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று இயேசு கூறினார். இந்நாட்களில் சிலர், நாங்கள் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள், பழைய ஏற்பாடு தேவையில்லை என்றும், அவைகளை கற்றுக்கொள்வது கடினமாயிருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் வசனங்கள் நிழலாகவும் புதிய ஏற்பாடு நிஜமாகவும் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு பாகங்களும் இயேசுவை சுட்டி காட்டுவதனால் அவைகளில் இயேசுவை கண்டுகொள்ள துவங்கினால் உங்கள் தியானம் இன்பமாய் காணப்படும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஆலோசனை கூறியது போல, ஆவியானவர் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய ஜீவ வார்த்தையின் மூலம் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஆலோசனை கூறுகிறார். முடிவு உங்கள் கைகளில் காணப்படுகிறது. நீங்கள் ஜீவனை தெரிந்தெடுக்கும் போது நீங்களும் உங்கள் சந்ததிகளும் பிழைத்து தீர்க்காயுசுடன் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் எங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைத்து சென்றீர். ஜீவனை தெரிந்தெடுக்கும்படியாய் ஆலோசனையும் கூறினேன். உம்முடைய பிள்ளைகள் ஜீவனாகிய உம்மையும் உம்முடைய ஜீவ வார்த்தையும் தெரிந்து கொண்டு வாழ்ந்து சுகமாய் காணப்படும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.